என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சமயம் வழக்கறிஞர், மருத்துவர், போதகர் என 3 பேரும் காட்டிற்கு வேட்டையாட சென்றனர். வழியில் மான் ஒன்று அவர்கள் கண்ணில் பட்டது. அப்போது அவர்களுள் ஒருவர், 3 பேரும் தனித்தனியாக சுட்டால் மான் தப்பிவிடும், அதனால் 3 பேரும் ஒரே நேரத்தில் மானை குறிப்பார்த்து சுடுவோம், நிச்சயம் மான் வீழ்ந்துவிடும் என்றார். அவர் சொன்ன யோசனை மற்ற இருவருக்கும் பிடித்து போனதால் 3 பேரும் ஒரே நேரத்தில் மானை குறிப்பார்த்து சுட்டனர். அவர்கள் சுட்டதில் மான் துடிதுடித்து கீழே விழுந்தது. அப்போது அவர்களுள் யாருடைய தோட்டாவிற்கு மான் பலியானது என்ற விவாதம், ஒரு போட்டி அங்கே வந்தது. அந்த நேரம் பார்த்து விவசாயி ஒருவர் அந்த வழியாக வந்தார். அவர்கள் 3 பேரும் கடுமையாக வாக்குவாதம் செய்வதை பார்த்துவிட்டு அவர்களிடம் காரணத்தை கேட்டார். அவர்கள் காரணத்தை சொன்னதும் விவசாயி மானின் அருகில் சென்று பார்த்துவிட்டு, போதகரின் தோட்டாவால் தான் இந்த மான் கொல்லப்பட்டிருக்கிறது என்று மிகவும் சாதாரணமாக சொன்னார். எதை வைத்து இப்படி சொல்கிறீர்? அவர்கள் அவரிடம் கேட்டதற்கு விவசாயி அவர்களிடம், ஏனென்றால் தோட்டா ஒரு காது வழியாக சென்று இன்னொரு காது வழியாக வந்திருக்கிறது என்றார். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சிலர் அளிக்கும் மறையுரைகள் மனதிற்குள் செல்லாமல் ஒரு காது வழியாக சென்று இன்னொரு காது வழியாக வந்துவிடுகிறது என்பதை இந்த நிகழ்வு ஒரு பகடி போல செய்கிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த இறை வார்த்தை, இறையடியார்கள் இறைவனின் வாக்கை மட்டுமே அறிவிக்க வேண்டும் என்பதையும், அவ்வாறு அறிவிக்கப்படும் இறை வார்த்தையை கேட்போர் அதன்படி நடந்தால் 100 மடங்கு பலன் தருவார் என்பதையும் எடுத்து கூறுகிறது. இறைவாக்கு பணியில் ஈடுபட்டிருப்போர் தங்கள் சொந்த வாக்கை அல்ல, இறைவனின் வாக்கை அறிவிக்க வேண்டும். இதை இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து சொல்கிறது. இலக்கியாவின் மகனான எரேமியாவை தன் பணிக்கென அழைக்கும் ஆண்டவர் அவரிடம், எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகிறேனோ அவற்றை சொல் என்று சொல்லிவிட்டு, என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன் என்கிறார். அவரும் ஆண்டவர் தனக்கு பணித்தது போல அவருடைய வாக்கை மக்களுக்கு அறிவிக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், இயேசு இறைவாக்கின் வல்லமையை உணர்த்தும் விதைப்பவர் ஊமையை பற்றி பேசுகிறார். மக்களில் ஒரு சிலர் இறைப்பணியாளர்கள் என்னதான் இறைவனின் வாக்கை வல்லமையோடு எடுத்து சொன்னாலும் அதை தங்களுக்குள்ளே அனுமதிக்காக வழியோரும் நிலம் போன்றும், இன்னும் ஒரு சிலர் இறைவாக்கை தங்களுக்குள்ளே அனுமதித்தாலும் அதை ஊடுருவ விடாமல் பார்த்து கொள்ளும் பாறை நிலம் போலவும், வேறு சிலர் இறைவாக்கை உள்ளே அனுமதித்து அது தங்களை ஊடுருவ அனுமதித்தாலும் உலக கவலையில் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கும் முட்செடி நிலம் போல இருக்கிறார்கள். வெகு சிலர் மட்டுமே இறைவாக்கு தங்களை ஊடுருவ அனுமதித்து அதன்படி வாழ்கிறார்கள். இவர்கள் நல்ல நிலம் போல மிகுந்த பலன் தருகிறார்கள். ஆதலால் இறையேசில் பிரியமானவர்களே, இறைவாக்கு போதிப்பவர்கள் இறைவனுடைய வாக்கை மட்டுமே போதிப்பவர்களாகவும், அதை கேட்பவர்கள் கேட்பதோடு நின்றுவிடாமல் கடைபிடித்து வாழ்பவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களால் மிகுந்த பலன் தர முடியும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, தன் சொந்த வாக்கை அறிவிப்பவர் இறைவாக்கினர் இல்லை. ஆற்றல் மிக்க வார்த்தையை கேட்டும் அதன்படி வாழவில்லை என்றால் ஆண்டவரின் ஆசியை பெற முடியாது. இறை வார்த்தையை கேட்பதும் அதன்படி வாழ்வதும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள்.
இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் என்று யாக்கோபு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் யாக்கோபு கூறுகிறார். எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.